கண்டிப்பாக சொல்கிறேன், விஜய் வந்து ஒட்டிய சக்தி. உனக்கு உயிர் மேலே பயம் இருக்குல்லடா, நீ எதுக்கு அரசியலுக்கு வர? உன்னை யார் கூப்பிட்டாங்க? அவன் தாடி பாய் சொல்கிறான் பாருங்க, அதான் கரெக்டு. கொடிக்கம்பம் விழுந்ததுக்கு என்ன சொல்கிறான், டிஸ்ட்ரிக்ட் கழிச்சிச்சின்னு நினச்சிக்கோன்றான். சொன்னது யார்? எஸ்எஸ்சி. மொத்தமே நீ 10 நிமிஷம் தான் நீ பேச போகிற, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு கேட்குறேன், இந்த ரேலி எதுக்கு இந்த ரேலி? தலைவருக்கு வந்து பவுன்சரில் இருக்கக்கூடாதுன்றது அடிப்படையிலே வந்து இல்லை. எதுக்கு சார் விஜயகாந்த்லாம் எந்த பவுன்சரை வச்சு வரவே இல்லை. அதை சொல்லுங்க. ஆனால் அவங்களை தூக்கி வீசுறதுக்கோ இல்லை அவங்கள அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை முதல்ல இந்த பவுன்சர் கோரிக்கைகள் புரிஞ்சுக்கணும். இந்நேரம் அந்த பவுன்சர் மேலே கேஸை போட்டுருக்கணும் சார். அவன் நல்லவேளை அந்த பையன் வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டான். கம்பிலேயே இது கிரீஸ் தடவி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அப்பாட்ட இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், விஜயை எதிர்க்கிறதுக்கு சரியான நபர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான். ஆம்புலன்ஸ் தனியாக ஒரு அது வந்து அந்த தண்ணி வரலன்னு சொன்னதுலாம் வந்து முக்தார் போய் அங்கே போய் செருப்படி வாங்கினதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அநேகமாக 4 சேர் 5 சேர் வாட்டர் சார். அந்த கேன் வந்து ட்ரம்மு வைக்கிறாங்கல்ல சார், அந்த பேரில் வைக்கிறாங்கல்ல, அந்த பேரில் தூயின் போட்டேன். எங்கள் தளபதிக்கு நான் ஓட்டுக்கு போட்டேன், அது நான் பத்திரமா நான் வீட்டிலே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட அந்த இவிஎம் மிஷினோட தூயின் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன். ஆனால் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா, புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மிக விமர்சையாக நடந்திருக்கு. சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லியே ஆகணும். கூட்டம் நல்ல கூட்டம். அதில் யூடியூப்பு தொலைக்காட்சியில் பார்த்த பார்வையாளர்களும் அதிகம், அது மாற்று கருத்துக்களில். அதில் வந்து சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு அந்த வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்திருக்கும்போது அந்த பவுன்சரே தூக்கி அப்படி டப்பான்னு போடுறாங்க. அந்த தூக்கி போட்ட ஒரு பையனுடைய தாய் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க தானே வந்தான், இப்படி தூக்கி போட்டு அவன் செத்தானா யாரையா பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக ஒரு விமர்சனம் சார். எப்படி சார்? நம்ம அந்த காலத்தில் நம்ம வந்து நிறைய கூட்டங்களை பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக. நான் வந்து தமிழ்நாட்டை மட்டுமே சொல்லவில்லை, இந்திய அளவில் நம்ம கூட்டங்களை பார்த்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நான் தேசிய முன்னணின்னு சொல்லிட்டு கலைஞர் பீரியடில் நான் சொல்கிறது 90களில் சொல்கிறேன், 80 ஆமாம் 89 90களில் வந்து அதாவது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு வந்து ஒரு விபி சிங் தலைமையில் வந்து தேசிய முன்னணின்னு வந்து சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அது நார்த்து வந்து பீகார் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து யூபின்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான கூட்டம்னா கூட்டம், அப்படி எல்லா தலைவரும் இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் இங்கே கலைஞர் இங்கேருந்து அங்கே போயிருக்காரு. அப்போது பெரிய கூட்டம். அதில் வந்து நேஷ்னல் ஃப்ரண்ட்டில் வந்து கலைஞரும் ஒரு பார்ட். அப்போ அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தலைவரும் வந்ததுனால, அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்கு எதிரான, அப்போ பிஜேபி கிடையாது சார். ஆமாம், காங்கிரஸுக்கு எதிரான வந்து ஒரு வலிமையான ஒரு கூட்டணி வந்து உருவாயிடுச்சு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்தியா கூட்டணி சொல்கிறாங்கல்ல, பிஜேபி. அந்த மாதிரி வந்து காங்கிரஸுக்கு எதிரான வந்து விபி சிங் தலைமையில் பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், பெரிய கூட்டம். கலைஞர் அங்கே போய் பேசுனதுலாம் இருக்குது. எதுக்குன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சார் இது காட்டுறாங்களே. இப்போ தான் வந்து கிராஃபிக்ஸில் தான் போட்டு காட்டுறானுங்க. அப்போல்லாம் கிராஃபிக்ஸுங்கிற ஒன்றும் கிடையாது. ஸ்டேஜ்லேருந்து ஒரு கேமரா காட்டுவாங்க. அந்த கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் மக்கள் இருக்குதோ அது காட்டுறோம். அப்படியே ஒரே இதுவாக இதில் தான் நிறைய உங்களுக்கு காட்டுறோம். எப்படியோ வந்து ட்ரிக்லாம் பண்ண முடியாது இதில். ஸோ ட்ரிக்ஸ் இல்லாமல் நேரடியாக வந்து எந்த தந்திரமும் இல்லாமல் ஒரே காட்சியாக வந்து மக்களை பார்க்கலாம். அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. இந்த ரேம்பு கிம்பெலாம் அப்போ கிடையாது. நீங்கள் ரேம்ப் போனோன்னா போடணும், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ரேம்ப் போனோன்னா அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தலைவருக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி துல்லியமாக கணக்கு எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. இப்போ இன்றைக்கி சொல்கிறான்னு கேட்டால் மொத்தமே வந்து ஒரு 2.5 லட்சம் தான். ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வந்து மக்கள் இருப்பாங்கன்றதை வச்சு கணக்கெடுத்து துல்லியமாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னும்போது 2.5 லட்சம் பேர் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வாயில் வந்தது சொல்கிறான். 5 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்றான், 15 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்றான், 11 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்றான். அந்த 250 ஏக்கர், அந்த ஏக்கரில் அந்த மக்களை வந்து சராசரியாக நீங்கள் வந்து கணக்கெடுக்கும்போது தோராயமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்ட்டு கணக்கெடுத்து இன்றைக்கி வந்து சொல்கிறது கேட்டால் 2.5 லட்சம் பேர், அவர் 50,000 பேர் வெளியில் சிதறி இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். அதுவும் கூட மொத்தமே 3 லட்சத்துக்குள்ளே தான் இங்கே கூட்டமே. போன முறை வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்,
இந்த உணவு கொடுக்குற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப வந்து தூக்கி பேப்பரில் தூக்கி போட்டாங்க. குடிக்க தண்ணி இல்லாத வந்து கழிவு தண்ணியை ஊற்றுனாங்கன்ற அந்த பிரச்சனை வரும்போது அதில் கவனம் செலுத்தியிருக்காங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணும். அந்த டேங்க்லாம் வச்சது வந்து தனியாக ஒரு அதில் வந்து அந்த தண்ணி வரலன்னு சொன்னதுலாம் வந்து முக்தார் போய் அங்கே போய் செருப்படி வாங்கினதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அநேகமாக அதெல்லாம் அதீதமானது. தண்ணி வரலன்னு இழுக்கிற குழாய் எது தள்ளுற குழாய் எதுன்னு கூட தெரியாமல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழாயை மூடிட்டு தண்ணி வரல சொல்லி சொன்ன அந்த அறிவாளியை வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்பையும் அனுப்பிட்டாங்க. யாரும் முக்தார. சரி விடுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அது அவன் போய் அங்கே அசிங்கம் பண்ணணும்னு இருக்க அவன் தலையெழுத்து. அங்கெல்லாம் பொதுவாக நான் சொல்கிறேன் சென்சிட்டிவான இடம் அது. கண்டிப்பாக அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களை இப்போ அந்த புலனாய்வு வந்து பத்திரிகையாளர் இருந்ததை போய் நீங்கள் அங்கே போய் ப்ரூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா விஜய் வந்து பேசுனதில் வந்து அரசியல் கருத்து இருக்குது கருத்து இல்லைன்றதெல்லாம் அது ஒரு பக்கம் தனி. ஆனால் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் நம்ம பேசுகிறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுன்சர்கள் வந்து கவுத்துறாங்க. பவுன்சர்கள் வந்து ஒரு எண்ணிக்கைக்கு அதிகமாக பவுன்சர்கள் இவ்வளோ பவுன்சர்கள் வந்து இவங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கேட்டால் வந்து ஒரு தலைவருக்கு வந்து பவுன்சர்களே இருக்கக்கூடாதுன்றது அடிப்படையிலே வந்து இல்லை. எதுக்கு சார் விஜயகாந்த்லாம் எந்த பவுன்சரை வச்சு வரவே இல்லை. அதை சொல்லுங்கள். எம்ஜிஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது ஸ்டண்ட் நடிகர்கள் இருந்தாங்கல்ல, அந்த ஸ்டண்ட் நடிகரில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அரசியலுக்கு வந்துட்டு அரசியல்வாதி ஆகிட்டாங்க. அவ்வளோதான். யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுன்சரில் வச்சுட்டு எந்த தலைவரில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அரசுக்கு வந்து அரசு நிர்வாகத்தை வந்துட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் வந்து காவல்துறையை அந்த வேலையை செய்வாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவனுக்கு என்ன செய்கிறானுங்கன்னா நீங்கள் தடுக்கணும் தான் உங்கள் வேலை. ஒருத்தர் வந்து நீங்கள் வளையம் போட்டு தடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவங்கள தூக்கி வீசுறதுக்கோ இல்லை அவங்கள அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை முதல்ல இந்த பவுன்சர் பொறுக்கிகள் புரிஞ்சுக்கணும். விஜய் கூட்டு வந்த விஜயும் புரிஞ்சுக்கணும். இல்லை சொல்லியிருப்பாரா வந்தால் தூக்கி போடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இல்லை சார். அப்படி செய்தாலும் தவறு தானே சார். விஜய் கண்ணு இல்லை சார், நீங்கள் கண்ணு எதிரே நடக்குது சார். வேண்டாம் வேண்டாங்க சார். அவன் சார் அவன் நடவடிக்கை அருவருப்பாக இருக்குது சார், அசிங்கமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். விஜயகாந்த் பேரை உச்சரிக்க கூட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். எதனால் சொல்கிறேன், அந்த இடத்துல விஜயகாந்த் நான் நினச்சி பார்க்குறேன் ஒரு செகண்டு, அவன் பவுன்சர் வாயை கீச்சிட்டு இருப்பான். கண்டிப்பாக விஜயகாந்தாக இருந்தா தெரியுங்களா? பவுன்சர் வந்து அடி வாங்கிட்டு போயிருப்பான். பவுன்சர் வெளியே போயிருப்பான். அவன் பாதுகாக்கிறதுக்கு பவுன்சரே வர வச்சுக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று தொண்டரம் அப்படி தூக்கி வீசுறியே நீ, விஜயகாந்த்னா வாயை கீச்சிட்டு இருப்பான். பவுன்சராது பவுன்சராது விஜயகாந்தே ஒரு 10 பவுன்சர் சமம். சார் பதைக்குது நமக்கு மனசு. உலக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்டைல் தெரியுமா? அது என்ன ஸ்டைல் இது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற சொல்லிட்டேங்களே, இது என்ன ஸ்டைல்? என்ன ஸ்டைல் இது? கிரிக்கெட் விளையாடும் போது போனாங்களா அந்த ஸ்டைல் சார் இது. ஓஹோ. இவெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து நாளைக்கு முதலமைச்சராக நம்ம நிலைமை என்ன சார் ஆகும்? அடுத்த ஜென்ரேஷன் ஆகும். ஒருத்தன் குப்பை மாதிரி தூக்கி போடுறான் சார். அவன் நல்லவேளை அந்த பையன் வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டான். கம்பிலேயே இது கிரீஸ் தடவி வச்சிருக்கீங்க. அப்படின்னா நான் அவ்வளோ பெரிய நான் புரியல எனக்கு. கிரீஸ் தடவை வந்து தடவை கண்கொள்ள காட்சியாக பார்த்தான். அப்படின்னா நீ பெரிய அப்பாட்டக்கர் நீ. நான் கேட்குறேன் வச்சு டேரெக்டாக கேட்குறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் இருந்தாடா நீ? இல்லை அது தாண்டி யார் தான் கூப்பிட்டாங்க அரசியலுக்கு? உன்னை யார் கூப்பிட்டாங்க? உனக்கு பயம் இருக்குல்ல? உனக்கு உயிர் மேலே உனக்கு பயம் இருக்குல்ல? நான் நேரடியாக கேட்குறேன், இந்த வீடியோ மூலமாக கேட்குறேன். உனக்கு உயிர் மேலே பயம் இருக்குல்லடா? நீ எதுக்கு அரசியலுக்கு வர? உன்னை யார் கூப்பிட்டாங்க? எந்த வந்து மக்கள் வந்து நீங்கள் வாங்க சார் நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு யார் சொன்னது? அவன் தாடி பாளைய சொல்கிறான் பாருங்க, அதான் கரெக்டு. முதல்ல உன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து காப்பாற்றுற மாதிரி தானே இருக்குது. உனக்கு என்ன திறமை இருக்குது சொல்லுங்கள். 34 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ 30 தடவை மூக்க உறிஞ்சிட்ட. இதானே உண்மை? இதானே சார் உண்மை? காரணம் முன்னால் நீ அடித்த தண்ணி மூக்கு வழியாக வருது. தானே உண்மை சார். ஒரு மிகப்பெரிய தலைவர் இப்படி சொல்கிறேன் சார். மிக தலைவர் நான் தண்ணி அடித்ததானே சொல்கிறேன், நான் இருக்கிறதானே சொல்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். நீ பண்ணிங்க, நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் இருக்கிறத பேசி ஆகணும். என்ன சார் கண்ணு முன்னாடி பழகி நம்ம குழந்தைய இருந்தால் எப்படி சார் இருக்கும்? நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தவறு தான் சார். அது வந்து தூக்கி அப்படியே வீசுறான் சார், குப்பையில் தூக்கி போடுற மாதிரி போடுறான் சார். அவன் போன ஸ்டைலை பார்த்தீங்களா நீங்கள்? அந்த பவுன்சரு உண்மையிலே சொல்கிறேன், அவன் போன ஸ்டைல் பார்த்தீங்களா? அவனை தூக்கி போட்டுட்டு அவன் போன ஸ்டைல் கவனிச்சிங்களா? நீ பார்த்தீங்களா இல்லையா? எங்கே சார் போகுது இங்கே? இந்த தமிழ்நாடு எங்கே போய் நிற்கும் யோசிச்சு பாருங்க. போய் குவியறாங்களே சார். விஜயை பார்க்கணும், தளபதி விஜயை பார்க்கணும் குவியறாங்க. நான் சொல்கிறேன் சார், மனசு வெறுத்து போய் சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன். விஜய் தீய சக்தி, விடவே கூடாது. விஜய் பிராண்ட் சொன்னான் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, எனக்கு வேலை இல்லைன்னு சொன்ன பாருங்க. நான் சொல்கிறேன்
விஜய் பிராண்டை கிழிக்கிறது தான் வேலையை நான் முடிவு பண்ணேன். அப்படி அந்த பையனை அப்படி தூக்கி போட்டான் பார்த்தீங்களா பவுன்சரு, அதை போட்டதை வந்து இவன் ரியாக்ட் பண்ணாம பாருங்க, அப்படியே இருக்கு. இவன் என்ன ஒப்பேத்தினாலும் இந்த இல்லை சார் என்ன பாட்டது ஐயாத்துறை பாட்டை போட்டால் கூட பல்ல இழிக்குது அந்த காட்சி. நீ எப்படிப்பட்டவன்றதை காட்டுது. தூக்கி போட்டோன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு நம்ம எட்டி பார்த்துன்னு வச்சுங்க சார். கரெக்ட் சார். ஸ்டேஜில் வந்த பிறகு நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். வருத்தம் தெரிவிக்கிறேங்க நான் இந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்கன்னாக்கா யாராவது பவுன்சர்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி சார் இருக்குது? நீ வந்தையா ஸ்டேஜில் நீ 34 நிமிஷம் தான் நீ பேசுனது, புரியுங்களா சொல்கிறது? அது மூக்கு உரியிற டைமு, அந்த டைமு, இந்த டைம்லாம் நீ கழிச்சின்னா மொத்தமே 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷம் 2 குட்டி கதை போச்சு, 10 நிமிஷம் தான். மொத்தமே நீ 10 நிமிஷம் தான் நீ பேச போகிற, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு கேட்குறேன், இந்த ரேலி எதுக்கு இந்த ரேலி? வந்தியா ஸ்டேஜில் நின்று பேசிட்டு போ. இல்லை ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, முன்னால் இந்த கொடி கம்பம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது கிரேன் மேலே தப்பு, அது தப்பு, இது தப்புன்னானுங்க. ஏதோ நல்ல வேலை யாரும் எதுவும் சேதாரம் இல்லை. கார் சேதாரம் ஆச்சு. அவன் காருக்காரனுக்கு வந்து அவன் கார் வாங்கி கொடுத்தானா இல்லையான்றதான் அதெல்லாம் தனி கதைன்னு வச்சுங்களேன். இவன் அது நமக்கு இந்த விழுந்த உடனே அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டாராம். யார்? விஜய். என்ன கேட்டாராம்? இந்த மாதிரி அபசகனமாக ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க சைடில் கொடுக்குற பதில் பாருங்களேன். யார்? அம்மாவும் அப்பாவும் கொடுக்குற சைடு. அதுவும் அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டிஸ்ட்ரிக் கழிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோ. கொடி கம்பத்துக்கு சொன்னதானே சார் நாளைக்கு வந்து 2 பேர் செத்துறதுக்கு சொல்லுவானுங்க. இவங்க 2 பேர் செத்து போயிட்டான் சார், 2 பேர் செத்து போயிட்டான். ஆமாம், ஏன் வந்து 13 பேர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானா, சரிங்களா? அப்போது இதே பதில் தானே அந்த 2 பேர் சத்தத்துக்கும் வரும். கொடி கம்பம் விழுந்ததுக்கு என்ன சொல்கிறான்? டிஸ்ட்ரிக் கழிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோன்றான். சொன்னது யார்? எஸ்எஸ்சி. அப்போ 2 பேர் செத்து போயிட்டாங்களே, அது கட்டாலும் என்ன சொன்னான்? டிஸ்ட்ரிக் கழிஞ்சிச்சு விடு, வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. பெரியார் வந்து கொள்கை தலைவர் சார். சார் கீழ்ச்சாங்க. லியோ படத்தில் வந்து ஒரு வசனம் வருது, அந்த மேடையில் பேசும்போது இதே எஸ்எஸ்சி என்ன சொல்கிறாருன்னா வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து நரபலி கொடுக்குற பழக்கம் கிடையாது, ஜோதிடம் ஜாதகம்லாம் கிடையாது, ஆனால் இந்த காட்சி வச்சது வந்து தப்புன்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் மகன் வந்து இப்போ சொல்கிறாரு, யார்? ஜோசப் விஜய் வந்து சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா அபசகனமாக ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறது என்னென்னா டிஸ்ட்ரிக் கழிச்சிச்சின்னு நினச்சிக்கோ. நீ என்ன சொல்லணும்? அதெல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம்ப்பா, கர்த்தருக்கு ப்ரேயர் பண்ணலாம், நல்லபடியாக நடக்கும் தானே சொல்லணும். டிஸ்ட்ரிக் அழிஞ்சிச்சின்னு நினச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ புரியுதுங்களா? நாளைக்கு 2 பணம் விழுந்த போது சொன்னது கூட இது தானே. என்ன சொல்ல போகிறீங்க? டிஸ்ட்ரிக் அழிஞ்சிச்சு, 10 பேர் செத்துட்டான் சார். வரும்போது வந்து ஒரு லாரியில் அடிப்பட்டு 2 பேர் செத்து போயிட்டான், ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான், கரண்ட்டில் கை வச்சு செத்து போயிட்டான், வந்து ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னான். டிஸ்ட்ரிக் அழிச்சிச்சுன்னு நினச்சிக்கோ. எப்படிப்பட்ட குடும்பம் வந்து நம்மளை வந்து ஆளை துடிக்குதுன்றதை பார்த்துக்கணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த அரசியல் கட்சி நீங்கள் அது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சீமானை விடவே கூடாது. நம்ம இது வேறு வழியே கிடையாது. இது சீமானை பிடிச்சே தீரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் எதிர்க்கிறது யாருன்னா சீமான் தான். வெளிப்படையாக போல்டா நீங்கள் கேட்கலாம், எங்கள் திமுக எதிர்க்குதுதாங்க சொல்லிட்டு. சார் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக எதிர்க்கிறதா இந்நேரம் அந்த பவுன்சர் மேலே கேஸை போட்டுருணும் சார். சார் இந்த எவ்வளோ சமூக நல ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ வந்து மனித நேயத்தை பற்றி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மனித உரிமை அமைப்புகள் எவ்வளோ இருக்குது, தேசிய மனித உரிமையான இருக்குது, மாநில மனித உரிமையான இருக்குது. இவங்க எல்லாருமே யாரும் இதை பற்றி பேசுவாங்க சார். தூக்கி போடுறான் சார். செத்து போட பேசியிருப்பீங்களா? அப்போ தூக்கி போடக்கூடாதுல்ல சார். அந்த மாதிரி என்னை கேட்டால் நீதிமன்றமே சோமோட்டாவாக எடுக்கலாம். எப்படி வந்து இந்த மாதிரி வந்து பவுன்சர் வச்சு தூக்கி பண்ணலாம்? பவுன்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒருத்தன் தூக்கி வச்சதுக்கு அதிகாரம் கிடையாது சார், தடுக்கிறது தான் அதிகாரம் இருக்குது. விஜயை பாதுகாக்கிறது தான் உன்னுடைய வேலை. நீ அடுத்தவன் அடிக்கிறதோ தூக்கி போகிறதோன்ற அந்த உனக்கு அதிகாரமே கிடையாது. உனக்கு நீ எப்படி செஞ்ச? யாருமே கேட்கல சார். கேட்கணும் சார் இதை. அப்போ இந்த இடத்துல வந்து விஜயை எதிர்க்கிறதுக்கு சரியான நபர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான். நான் பார்த்த வரைக்கும் நேருக்கு நேர் எதிர்க்கிறது தான். கண்டிப்பாக சொல்கிறேன், விஜய் வந்து ஒட்டிய சக்தி. நான் டிக்ளேர் பண்ணுறேன் சார். இது ஒரு பக்கம் இருக்க. நான் இதுவரையும் பார்த்த அரசியல் மேடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அந்த மாநாடு போவோம். மிகப்பெரிய மாநாடு தான். ஆனால் ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரே ஒரு இடத்துல 2 மாநாடு, அடுத்து ஒரு கோவிலில் ஒரு மாநாடு போட போகிறா சொல்கிறாங்க. எப்படி சார் 2 மணி நேரத்தில் ஒரு மாநாட்டம் பண்ணிக்கிறாரு? எப்படி ஒரே வருஷத்தில் 2 மாநாடு, அதுவும் குறிப்பாக இந்த மாநாடு வந்து கேட்டால் வந்து பெரிய வளாகம் 250 ஏக்கரில் 500 ஏக்கர்னாங்க. ஆனால் சார் 500 ஏக்கர் பின்னாடி இடம் இருக்குது சார், பெரிய இடம் சார். அது
அதை வந்து இவங்களால வந்து இவங்களுக்கு கெப்பாசிட்டின்னு கேட்டால் 250கே மக்கள் வருவாங்களான்ற சந்தேகம் இருந்தது. மக்கள் வரணுன்றதுக்காகவே அஜித்தோட படத்தை பயன்படுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க அஜித்தோட ரசிகர்களும் வந்திருக்கிறாங்க, மற்ற ரசிகர்களும் வந்திருக்கிறாங்க. பொதுவாக தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் சார், வந்து நடிகர்கள் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து உங்களுக்கு தெரியும், இது நம்ம இருக்கிற இந்த ஜோனே நடிகர்கள் ஜோன் தான் நம்ம இருக்கிற இடமே. சென்னை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்கள் இருக்கிறாங்க. நமக்கு வந்து அது ஈஸியாக கடந்து போயிடுவோம். நம்ம காரில் போகும்போது பார்க்குறோம், வாக்கிங் போகும்போது பார்க்குறோம், இப்படி வந்து. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நடிகர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதர்ச நாயகனாக வந்து கொண்டாடக்கூடியவர்கள் தான் தென் மாவட்டங்கள் இருக்கிற அந்த மக்கள். ஏன்னா அவங்க வந்து நடிகர்களை பொறுத்து என்னதான் நீங்கள் அங்கேருந்து வந்த வடிவேலு இருக்கட்டும், அங்கேருந்து வந்த சூர்யா இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் கூட இங்கே நடிகன் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குற பார்வை மாறிடும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு 250 ஏக்கரில் வந்து மக்கள் வருவாங்களான்ற அந்த சந்தேகம் இருக்கும்போது தான் இவங்க வந்து அஜித்தை எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த நடிகர்களில் பெரும்பாலான நடிகர்கள் வந்து பல ரசிகர்கள் வந்தது உண்மை, சரிங்களா. அங்கே எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாக்காக மாறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்தாலும் கேட்டால் ஒரு 50,000 வாக்கு வரும். இந்த வந்த கூட்டங்களை சொல்கிறேன். வந்தவங்கலாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கலாம் சொல்லவே முடியாது. பல நடிகர்களுடைய வந்து ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. விஜயோட ரசிகர்களே ஒரு 1 லட்சம் பேர் இருந்தால் கூட ஒரு 2.5 லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ஒரு 1 லட்சம் பேர் இருக்கலாம். அந்த 1 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்து ஓட்டு போடும். இது 50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஜாதி அது இது ஏதோ ஒன்று வச்சு டிஃபர் ஆகிடுவோம். ஆக 50,000 தான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் உங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே ஓட்டு இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. அது கூடுதலாக கூட வரட்டும், எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநாடுன்ற பேரில் ஏற்கனவே விக்கிரவாண்டி வந்து மாநாட்டிலையும் ஒரு இந்த தண்ணி விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். குடிக்க தண்ணி கொடுக்கல, அப்புறம் வந்து பிஸ்கட்டில் தூக்கி நாய்க்கு போடுற மாதிரி போட்டானுங்க, இதெல்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். ஆக மொத்தம் அந்த மாநாடே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நாற்காலிகள் உடஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஆமாம் மாநாடு நடந்தது. இதில் வந்து நான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க. கொஞ்சம் வந்து இவர் வந்து அந்த வந்து ரசிகர்கள்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு சொன்னால் உடைக்கலாம் வேணாம், உடஞ்ச வரைக்கும் உடச்சிட்டு போட்டோம், நம்ம உடைக்க வேணாம், நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய்டும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டோம். 4 சேர் 5 சேர் 4 சேர் 5 சேர் வாட்டர் சார் அந்த கேன் வந்து ட்ரம்மு வைக்கிறாங்கல்ல சார், அந்த பேரில் வைக்கிறாங்கல்ல, அந்த பேரில் தூக்கி போயிடலாம். அப்போ எந்த லட்சணம்னு பார்த்துங்க. அப்போ அவங்க வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமென்றால் நீங்கள் நான் சொல்கிறேன் பார்த்துங்க, இவங்க தேர்தலில் வந்து வாக்களிக்க வராங்கல்ல, இவங்க வந்து பூத் கமிட்டி இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாலும் கூட நான் இந்த காட்சியெல்லாம் பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வரேன்னு கேட்டினா இவிஎம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவானுங்க. இந்த தேர்தலில் அதெல்லாம் நடக்கும். எங்கள் தளபதிக்கு நான் ஓட்டு போட்டேன், அதை நான் பத்திரமா நான் வீட்டிலே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட அந்த இவிஎம் மிஷினோட தூக்கிடுவானுங்க. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.